மொபைல் ரிப்பேர் செய்பவன் எப்படி சீனாவின் மிகப்பெரிய பணக்காரன் ஆனான்? ஜிங் என்ற இந்த இளைஞன் மொபைல் ரிப்பேர் செய்யும் கடையை நடத்தி வருகிறான். ஆனால் அங்கிருந்து சம்பாதிக்கும் பணம் அவனுடைய வாடகைக்கு கொடுக்கக்கூட பத்தவில்லை. உண்மையில் இது வாடகையை பற்றியது அல்ல, இது அவரது சிறிய சகோதரியான டோங்கை பற்றியது. அவளுக்கு இதயத்தில் துளை இருப்பதால் அறுவை சிகிச்சைக்கு பணம் தேவைப்படுகிறது. அவனது சகோதரிக்கான முழு பொறுப்பும் ஜிங்கின் தோள்களில் உள்ளது. ஏனென்றால் அவனது அப்பா பல வருடங்களுக்கு முன்பு தனது தாயை விட்டு வெளியேறினார். மேலும் அவரது தாயும் புற்றுநோயால் இறந்துவிட்டார். இந்த உணர்ச்சிச் சுமை இருந்தபோதிலும் ஒருநாள் ஜிங் மருத்துவரை சந்திக்கிறார். அவர் டாங்கின் நிலை நாளுக்கு நாள் மோசமாகி வருவதை வெளிப்படுத்துகிறார். மேலும் அவர் அறுவை சிகிச்சை இல்லாமல் வாழ இன்னும் 2 ஆண்டுகள் மட்டுமே உள்ளது. இருப்பினும் அறுவை சிகிச்சைக்கு தேவையான பணம் 700,000க்கும் அதிகமாக தேவைப்படுவதால் அவன் என்ன செய்வது, ஏன் ஏற்பாடு செய்வார் என்று தெரியவில்லை. அதே இரவில் ஜிங் தனது சகோதரியை அன்புடன் பார்க்கும்போது அவருக்கு அவரது நண்பரிடமிருந்து அழைப்பு வருகிறது. ஜிங்கிற்கு ஏதாவது காட்ட வேண்டும் என்பதற்காக அவரை தனது தொழிற்சாலைக்கு வரவழைக்கிறார். அங்கு அவர் ஒரு துணியை பின்னால் இழுத்து 1,00,000 ஸ்மார்ட் போன்களின் மகத்தான கையிருப்பை காட்டுகிறார். இந்த போன்கள் இத்தாலிக்கு அனுப்பப்பட வேண்டும் என்றும், ஆனால் அந்த நேரத்தில் ரிஜெக்ட் செய்யப்பட்டது என்றும் அவர் விளக்கினார். இப்போது உரிமையாளர் சிறையில் இருக்கிறார். சேமிப்பிற்கான வாடகையை 2 ஆண்டுக்கு செலுத்தவில்லை. இந்த போன்கள் வெறும் இடத்தை எடுத்துக்கொண்டு தூசி சேகரிக்கின்றன. அவர் அனைத்து தொலைபேசிகளையும் ஜிங்கிற்கு விற்க முன்வருகிறார். 1,00,000 யுவான். இதை ஜிங் பழுதுபார்த்து அதிக விலைக்கு மறுவிற்பனை செய்யலாம். ஜிங் இந்த வாய்ப்பை கருதுகிறார். ஆனால் முழு பங்குகளையும் வாங்க போதுமான பணம் இல்லை. அதனால் அவரிடம் வீடு திரும்பும் முன் ஒரே ஒரு போன் வாங்குகிறார். இரவு முழுவதையும் கவனமாக ஓனை ரிப்பேர் செய்வதில் செலவழித்து காலைக்குள் அதையான் செய்துவிடுகிறார். உறுதியாக ஜிங் அடுத்த நாள் வங்கிக்குச் சென்று முழு பணத்தையும் பெறுவதற்கு கடனை பெறுகிறார். பின்னர் அவர் சீனாவில் ஒரு மின்னணு சந்தைக்குச் செல்கிறார். அங்கு அவர் தனது தொலைபேசிகளை விற்க புதுப்பிக்கப்பட்ட தொலைபேசி விற்பனையாளருடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் கிடைக்கும் லாபத்தை ஜிங் கணக்கிடும்போது 1,00,000 போன்களை விற்று தனக்கு கிடைக்கும் லாபம் கிட்டத்தட்ட 1 மில்லியன் யுவான் என்பதை உணர்ந்து அதிர்ச்சியடைந்தார். இது ஜிங்கிற்கு தனது சகோதரியின் அறுவை சிகிச்சைக்கு பணம் செலுத்த போதுமானது. ஜிங் மிகவும் மகிழ்ச்சியாகி உற்சாகமாக தனது சகோதரியை பள்ளியிலிருந்து அழைத்துச் செல்கிறார். ஏனெனில் அவரது பிரச்சினைகள் அனைத்தும் தீர்க்கப்படப் போகிறது என்று அவர் உணர்ந்தார். ஆனால் உங்களுக்கு தெரியாதா, வாழ்க்கை மோசமான ஆச்சரியங்களை கொடுக்கும் பழக்கம் உள்ளது. அதிகரித்து வரும் மின்னணு கழிவுகளால் 2 வாரங்களுக்குப் பிறகு புதுப்பிக்கப்பட்ட பொருட்களின் விற்பனைக்கு சீன அரசாங்கம் தடை விதித்தபோது ஜிங் அத்தகைய விரும்பத்தகாத ஆச்சரியத்தை அனுபவித்தார். ஜிங் கோபமாக டீலரை எதிர்கொள்கிறார். அவருடைய அனைத்து ஸ்மார்ட் போன்களையும் வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை அவருக்கு நினைவூட்டுகிறார். ஆனால் டீலர் எந்த ஒப்பந்தமும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டது அல்ல, மேலும் அவர் தொலைபேசிகளை வாங்க முடியாது என்று அவருக்கு தெரிவிக்கிறார். இனி தன் சகோதரிக்கு பணம் ஏற்பாடு செய்ய முடியாது என்பதை உணர்ந்து ஜிங் மிகவும் வருத்தப்படுகிறார். கூடுதலாக இப்போது அவர் வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்தும் சுமையும் உள்ளது. அவரது வாழ்க்கை பரிதாபமானது. ஆனால் திடீரென்று ஒரு யோசனை அவரை தாக்குகிறது. மேலும் அவர் அதே ஸ்மார்ட் போனின் உற்பத்தி நிறுவனத்திற்குச் செல்கிறார். அங்கு அவர் மேலாளரிடம் ஒரு ஒப்பந்தத்தை முன்மொழிகிறார். ஜிங் அவர்களுக்கு மலிவான விலையில் ஸ்மார்ட் போன்களின் பாகங்களை விற்கும். அதை நிறுவனம் சர்வதேச சந்தைகளில் விற்பனைக்கு தங்கள் புதுப்பிக்கப்பட்ட தொலைபேசிகளில் பயன்படுத்தலாம். இருப்பினும் அது சாத்தியமில்லை என்று மேலாளர் அவரிடம் கூறுகிறார். ஏனெனில் தொலைபேசிகளில் இருந்து பாகங்களை அகற்றுவது குறைபாடுகளுக்கு வழிவகுக்கும். இதனால் அவை தரக்கட்டுப்பாட்டில் தோல்வியடையும் என்கிறார். அனைத்து பகுதிகளையும் பாதுகாப்பாக அகற்ற முடியும் என்று ஜிங் அவருக்கு உறுதியளிக்கிறார். அவை இன்னும் தரக்கட்டுப்பாட்டை கடந்து செல்லும் என்பதை உறுதிப்படுத்துகிறது. மேலாளர் தெளிவாக ஜிங்கிற்கு ஆர்வம் காட்டவில்லை. எனவே அவரை தவிர்ப்பதற்காக ஜிங்கின் பாகங்களை தரக்கட்டுப்பாட்டுச் சோதனைக்கு அனுப்புமாறும் வெளியேறும் முன் அறிக்கை வரும்போது அவருக்கு தெரிவிக்குமாறும் அவர் தளர்வாக லைட்டா சொல்கிறார். அதன் பிறகு ஜிங் ஒவ்வொரு முக்கியமான பகுதியையும் பாதுகாப்பாக அகற்ற பல நாட்கள் கடினமாக உழைக்கிறார். ஓன் செய்து தரக்கட்டுப்பாட்டுக்கு அனுப்புகிறது. அதிர்ஷ்டவசமாக அனைத்து பாகங்களும் தர சோதனைகளை நிறைவேற்றுகின்றன. மேலும் ஜிங் உடனடியாக மேலாளரிடம் அறிக்கையை எடுத்து அவருடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுமாறு கோரினார். உதிரி பாகங்களை வாங்குவேன் என்று அவர் ஒருபோதும் சொல்லவில்லை என்றார் மேலாளர். அவர்கள் தரக்கட்டுப்பாட்டை நிறைவேற்றினால் ஜிங்கிடம் தெரிவிக்கும்படி மட்டுமே அவர் கேட்டார். இதைக் கேட்டு ஜிங் கோபமாக வருத்தப்படுகிறார். ஆனால் அவர் விடவில்லை.
அவர் நிறுவனத்தின் உரிமையாளரான ஜாங்கை அணுகி 10 நிமிட நேரத்தை மட்டும் கேட்கிறார். இருப்பினும் 30 நிமிடங்களில் ரயிலை பிடிக்க வேண்டும் என்பதால் உரிமையாளர் அவசரத்தில் இருக்கிறார். எனவே அவர் ஜிங்குடன் பேச மறுத்துவிட்டார். தயக்கமின்றி ஜிங் அதே ரயிலுக்கான டிக்கெட்டை விரைவாக வாங்கி குறுகிய சந்துகள் வழியாக தனது ஸ்கூட்டரில் நிலையத்தை நோக்கி விரைகிறார். துரதிர்ஷ்டவசமாக வழியில் ஒரு விபத்தை சந்திக்கிறார். உறுதியாக அவர் தன்னை தூக்கிக் கொண்டு தனது ஸ்கூட்டரை மறுதொடக்கம் செய்ய போராடுகிறார். ஆனால் அது ஒத்துழைக்க மறுத்ததால் ஜிங் வேகவேகமாக மாறி நடந்தே ஸ்டேஷனுக்கு ஓடி கடைசி நொடியில் ரயிலை பிடிக்க முடிந்தது. அவர் நேராக உரிமையாளரின் இருக்கைக்குச் சென்று, இப்போது உங்களுக்கு 10 நிமிடங்கள் இருக்கிறது இல்லையா? ஜிங் தனது முழு திட்டத்தையும் உரிமையாளரிடம் விளக்குகிறார். ஆனால் உரிமையாளர் அவரை ஊக்கப்படுத்துகிறார். தொலைபேசிகளில் இருந்து அனைத்து பகுதிகளையும் அகற்றி அவற்றை அப்படியே வைத்திருக்க முடியாது என்று கூறினார். இருப்பினும் ஜிங்கின் பல வற்புறுத்தலுக்குப் பிறகு உரிமையாளர் எல்லா பாகங்களையும் அவரிடமிருந்து வாங்க ஒப்புக்கொள்கிறார். ஆனால் அவை தரக்கட்டுப்பாட்டை நிறைவேற்றினால் மட்டுமே. அவர்கள் தோல்வியடைந்தால் ஜிங்கிற்கு ஒரு காசு கூட கிடைக்காது. மேலும் உரிமையாளர் எந்த உதவியையும் தொழிலாளர்களையும் வழங்க மறுக்கிறார். ஜிங் எல்லாவற்றையும் தானே நிர்வகிக்க வேண்டும். ரயிலில் இருந்து இறங்கிய பிறகு ஜிங் எப்படி 1,00,000 தொலைபேசிகளை தானே அகற்ற முடியும் என்று ஆச்சரியப்படுகிறார். அன்று இரவு ஜிங் தனது நண்பரின் வீட்டிலிருந்து தனது சகோதரியை அழைத்துக் கொண்டு வீட்டிற்குச் செல்லத் தொடங்குகிறார். வழியில் டோங் தனது சகோதரனின் முதுகில் காயங்களை கவனிக்கிறார். மேலும் அவர் விபத்தில் சிக்கியிருப்பதை உணர்ந்து அவள் கண்களில் கண்ணீர் பெருகுகிறது. அவன் மெதுவாக ஓட்ட வேண்டும் என்று கண்ணீருடன் கூறுகிறாள். ஏனென்றால் அவனுக்குப் பிறகு அவளுக்கு உலகில் வேறு யாருமில்லை. அடுத்த முறை மெதுவாக ஓட்டுவேன் என்று ஜிங் அவளுக்கு உறுதியளிக்கிறார். மேலும் அவர்கள் வீட்டிற்கு வந்தவுடன் டோங் தனது காயங்களை போக்குகிறார். பின்னர் ஜிங் தனது பக்கத்து வீட்டுக்காரரான ஜாவோவை தேடி தொலைபேசிகளை அகற்றுவதற்கான தொழிற்சாலையை நிறுவுவதற்கான தனது லட்சிய திட்டத்தை பற்றி அவரிடம் கூறுகிறார். பகுதி நேர அடிப்படையில் உற்பத்தியை மேற்பார்வையிடுமாறு அவர் ஜாவோவை கோருகிறார். ஜிங்கை தனது திட்டம் மிகவும் ஆபத்தானது, மேலும் அவர் அனைத்தையும் இழக்க நேரிடும் என்று ஜாவோ எச்சரிக்கிறார். ஆனால் ஜிங்தான் இழக்க நேரிடும் ஒரே விஷயம் அவரது சகோதரி என்பதை வெளிப்படுத்துகிறார். இது இல்லாமல் அவரது அறுவை சிகிச்சைக்கு அவரால் பணம் செலுத்த முடியாது. ஜிங்கின் உறுதியால் தூண்டப்பட்ட ஜாவோ இறுதியில் அவரது வாய்ப்பை ஏற்றுக்கொள்கிறார். அடுத்த நாள் ஜிங் தனது கடை மற்றும் ஸ்கூட்டரை விற்று ஒரு இடத்தை வாடகைக்கு எடுத்து தனது தொழிற்சாலையை நிறுவி 1,00,000 போன்களை சேமித்து வைக்கிறார். ஜிங் மற்றும் ஜாவோ இணைந்து முழு இடத்தையும் சுத்தம் செய்து தேவையான தளபாடங்களைச் சேகரித்து நிறுவனத்திற்கு நைஸ் வியூ என்று பெயரிட்டனர். அடிக்கல் நாட்டப்பட்ட நிலையில் அவர்களுக்கு இப்போது வேலை செய்ய ஒரு குழு தேவை. ஆனால் செலவுகளை குறைக்க ஜிங் சில மோசமான நபர்களை வேலைக்கு அமர்த்த முடிவு செய்கிறார். அதனால் அவர் அதிக ஊதியம் கொடுக்க வேண்டியதில்லை. ஜிங்கின் முதல் பணியாளர் வாங் தனது முந்தைய வேலையில் நீண்ட நேரம் சத்தத்தை வெளிப்படுத்தியதால் காது கேளாமையால் அவதிப்படும் ஒற்றை தாய். தற்போது பணியாளராக பணிபுரியும் அவர் காது கேளாமை காரணமாக அடிக்கடி தவறான உத்தரவுகளை எடுப்பார். இருப்பினும் அவளுக்கு சில தொழில்நுட்ப அறிவு உள்ளது. எனவே ஜிங் அவளுக்கு ஒரு வேலையை வழங்குகிறார். அதை அவள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறாள். அவரது அடுத்த ஊழியர் ஒரு வித்தியாசமான நபர். அவர் மக்களுடன் அரிதாகவே பேசுகிறார் மற்றும் பல நாய்களை வைத்திருக்கிறார். அவர் ஒருமுறை கோபத்தில் தனது முந்தைய முதலாளியை குத்தினார். அதன் பிறகு அவருக்கு வேறு நிறுவனத்தில் வேலை கிடைக்கவில்லை. ஜிங் அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பை நீட்டிக்கிறார். அவரும் ஒப்புக்கொள்கிறார். அதன் பிறகு ஜிங் 2 கேமர் பையன்களை வேலைக்கு அமர்த்துகிறார். அவர்கள் கேமிங்கை தவிர வேறு எதிலும் அக்கறை இல்லை மற்றும் கணினி கேம்களில் தங்கள் நாட்களை கழிக்கிறார்கள். ஜிங் தனது அனைத்து ஊழியர்களுக்கும் அர்ப்பணிப்புடன் பயிற்சியளிக்கிறார். அவர்கள் தரக்கட்டுப்பாட்டில் குழப்பமடையாமல் இருப்பதை உறுதி செய்கிறார். ஜிங்கின் கதையை கேட்டதும் அருகில் வசிக்கும் ஓய்வு பெற்ற மூத்த குடிமக்கள் சிலர் வீட்டில் சலித்துக் கொண்டதால் அவருக்கு உதவ முன்வந்தனர். அதை பார்த்த ஜிங் மகிழ்ச்சியாக உணர்கிறார். அடுத்த நாள் முதல் அனைவரும் வேலை செய்யத் தொடங்குகிறார்கள். இருப்பினும் ஜிங்கிடம் அவர்களுக்கு ஊதியம் வழங்க போதுமான பணம் இல்லை. எனவே அவர் தனது நண்பரின் உதவியுடன் ஜன்னல்களை சுத்தம் செய்யும் வேலையை மேற்கொள்கிறார். பகலில் ஜிங் சளைக்காமல் ஜன்னலை சுத்தம் செய்கிறார். இரவில் அவர் தொலைபேசிகளை அகற்றுவதில் மூழ்கிவிடுகிறார். அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் ஜிங் தன்னை எல்லைக்கு தள்ளுகிறார். ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வியக்கத்தக்க வகையில் உழைத்து 4 மணி நேர தூக்கத்தை மட்டுமே விட்டுவிடுகிறார். தங்கை உயிரோடு இருக்க வேண்டும் என்பதுதான் அவனது வாழ்க்கையின் ஒரே நோக்கம். ஒரு நாள் ஜிங்கின் தொழிற்சாலைக்கு வெளியே
சில குண்டர்கள் வாங்கை துன்புறுத்தத் தொடங்குகிறார்கள். ஏனென்றால் அவளுடைய செவித்திறன் இழப்பை ஏற்படுத்திய தனது முந்தைய முதலாளிக்கு எதிராக அவள் தாக்கல் செய்த வழக்கை திரும்பப் பெற வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். இருப்பினும் வாங் தனது வழக்கை திரும்பப் பெற உடனடியாக மறுத்துவிட்டார். அதனால் அந்த நபர் அவளை முகத்தில் அடித்தார். இதனால் வாங்கின் காது கேட்கும் கருவி உடைந்தது. இது அவரது மகனின் விலைமதிப்பற்ற பரிசு. இதற்கு சாட்சியாக ஜிங் அந்த மனிதனை நோக்கி ஓடி ஒரு சக்தி வாய்ந்த பறக்கும் உதையை அவருக்கு வழங்குகிறார். இது அந்த மனிதனின் கூட்டாளிகளை ஜிங்கிற்கு பதிலடி கொடுக்க தூண்டுகிறது. இதை பார்த்த ஜிங்கின் ஊழியர்கள் அவர் பக்கம் வர இரு குழுக்களிடையே சண்டை மூண்டது. அப்போதுதான் ஜாங், வித்தியாசமான பணியாளன், அரட்டையில் நுழைந்து எல்லா கெட்டவர்களையும் எளிதாக நாக் அவுட் செய்கிறான். ஜிங் அவர்களைச் சுற்றிப் பார்க்க விரும்பவில்லை என்று எச்சரிக்கிறார். ஆனால் கோபத்தால் தூண்டப்பட்ட வாங் கோடரியால் அவர்களை தாக்க முயற்சிக்கிறார். ஜிங்கும் மற்ற ஊழியர்களும் அவளை தடுக்க முயல்கிறார்கள். மேலும் வாங்கின் காது கேட்கும் கருவியை சரிசெய்ய முடியும் என்று ஜிங் உறுதியளிக்கிறார். அது அவளை அமைதிப்படுத்துகிறது. சில நாட்களுக்குப் பிறகு ஜிங்கின் ஊழியர்களில் ஒருவர் திருமணம் செய்து கொண்டார். மேலும் புதுமண தம்பதிகளை கழவைக்கும் வகையில் ஜிங் ஒரு இதயபூர்வமான உரையை வழங்க மேடைக்கு செல்கிறார். பின்னர் பானங்கள் மீது பிணைக்கும்போது ஜாவோ ஜிங்கிடம் தனக்கென ஏதேனும் திட்டங்கள் உள்ளதா என்று கேட்கிறார். ஆனால் ஜிங் தனது வாழ்க்கையில் தனது சகோதரி வளர்வதை பார்க்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறார். இருப்பினும் ஜிங்கின் பிரச்சினைகள் அங்கு முடிவடையவில்லை. விருந்து முடிந்து தன் சகோதரியுடன் வீடு திரும்பும் போது வீட்டு உரிமையாளரிடமிருந்து கதவை திறக்க 4 மாத கால வாடகையை செலுத்த வேண்டும் என்ற குறிப்பை கண்டான். ஜிங் தனது சாவியால் கதவை திறக்க முயற்சிக்கிறார். ஆனால் வீட்டு உரிமையாளர் பூட்டை மாற்றிவிட்டார். ஜிங் வீட்டு உரிமையாளரை தொலைபேசியில் சமாதானப்படுத்த முயற்சிக்கிறார். ஆனால் அவர் கதவை திறக்க மறுக்கிறார். இப்போது இந்த தாமதமான நேரத்தில் தனது சகோதரியுடன் எங்கு செல்வது என்று ஜிங்கிற்கு தெரியவில்லை. அதனால் அவர் அவளை ஜாவோவின் வீட்டிற்கு இரவை கழிக்க அழைத்துச் செல்கிறார். விரக்தி மற்றும் அவநம்பிக்கையை உணர்ந்த ஜிங் 2000 யுவான் செலுத்த வேண்டியிருந்ததால் மொபைல் போன்களின் இருப்பை விற்ற தனது நண்பரை எதிர்கொள்ள செல்கிறார். அவர் பல மாதங்களாக செலுத்தவில்லை. ஜிங் தனது வீட்டிலிருந்து ஒவ்வொரு பைசாவையும் சேகரிக்கும் முன் அவருக்கு குத்துகளை வழங்குகிறார். அடுத்த நாள் ஜிங் தன்னையும் தன் சகோதரியையும் தனது தொழிற்சாலையில் தங்க ஏற்பாடு செய்கிறார். ஏனெனில் அவர் ஜாவோவை மேலும் சுமக்க விரும்பவில்லை. ஜிங் தனது சகோதரிக்கு ஒரு நல்ல படுக்கையை கூட கொடுக்க முடியவில்லை என்று தன்னை நினைத்து வருந்துகிறார். அவர் இன்னும் கடினமாக உழைக்க தீர்மானித்து தூக்கத்தை ஏறக்குறைய நிறுத்திவிடுகிறார். வேலைக்கு இடையில் சிறிது நேரம் தூங்கி ரீசார்ஜ் செய்து கொள்கிறார். அவர் ஒவ்வொரு கணத்தையும் விலைமதிப்பற்றதாக கருதுகிறார். தனது இலக்குகளுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்கிறார். ஒரு இரவு ஜிங் தனது மேசையில் சிறிது நேரம் தூங்கிக் கொண்டிருந்தபோது அவரது சகோதரி அவரை எழுப்புகிறார். ஏனெனில் வெளியே சில விசித்திரமான சத்தங்கள் அவளை பயமுறுத்துகின்றன. ஜிங் வெளியே சென்று விசாரணை நடத்துகிறார். திறக்கிலிருந்து தனது மொபைல் ஓன் இருப்பை 2 பேர் திருடுவதைக் கண்டார். கண்டுபிடிக்கப்பட்டதும் திருடர்கள் உடனடியாக ஓடத் தொடங்குகிறார்கள். ஆனால் ஜிங் திறக் மீது குதித்தார். அவர் கதவில் தொங்குகிறார். இது ஊடுருவும் நபர்களுடன் சண்டைக்கு வழிவகுக்கிறது. இதன் விளைவாக திறக் சாலையின் நடுவில் செல்கிறது. மேலும் ஜிங் மற்றும் ஊடுருவியவர்களில் ஒருவரும் திறக்கிலிருந்து தூக்கி எறியப்பட்டனர். இதன் விளைவாக ஜிங்கின் விரல்களில் பலத்த காயங்கள் ஏற்படுகின்றன. திறக் டிரைவர் ஓடிவிடுகிறார். ஆனால் ஜிங் தனது கூட்டாளியிடம் சென்று அவரது தொலைபேசிகளை திரும்பக் கோருகிறார். அந்த நேரத்தில் அவரது சகோதரியும் சம்பவ இடத்திற்கு விரைந்தார். மேலும் அவரது சகோதரர் காயமடைந்ததை பார்த்து அவர் மிகவும் வருத்தப்படுகிறார். அவரது காயங்களுக்கு மருத்துவ சிகிச்சை பெற்ற பிறகு போலீசார் ஜிங்கிற்கு தகவல் தெரிவித்தனர். திருடனை தாக்கியவர் மூலம் பிடித்து திருடப்பட்ட போன்கள் அனைத்தையும் மீட்டனர். அடுத்த நாள் தனது ஜன்னலை சுத்தம் செய்யும் வேலையை செய்து கொண்டிருந்தபோது ஜிங் விரலில் காயம் ஏற்பட்டதால் தவறுதலாக ஒரு வாளி தண்ணீரை கீழே இறக்கிவிடுகிறார். அவருடைய முதலாளி அவரை அலுவலகத்திற்கு வரவழைத்தார். ஜிங்கின் வீங்கிய கையை பார்த்த அவர் கையுறைகளை அகற்றுமாறு அறிவுறுத்துகிறார். தயக்கத்துடன் ஜிங் கையுறைகளை அகற்றி காயம்பட்ட கையுடன் வேலை செய்ததற்காக தனது முதலாளியால் திட்டுவார். ஜிங்கின் வேண்டுகோள்கள் இருந்தபோதிலும் அவர் இதயமற்ற முறையில் அவரை வேலையில் இருந்து நீக்குகிறார். ஆனால் ஜிங் தனது காயமடைந்த விரல்களுடன் பணிபுரிந்த 3 நாட்களுக்கு அவருக்கு சம்பளத்தை வழங்குகிறார். இப்போது அவரது அனைத்து விருப்பங்களும் தீர்ந்துவிட்டதால் ஜிங்கிற்கு தனது அலுவலகத்திற்கான வாடகையை அல்லது தனது ஊழியர்களின் ஊதியத்தை எவ்வாறு செலுத்துவது என்று தெரியவில்லை. தனது சகோதரியின் சிகிச்சையை ஒருபுறம் இருக்கட்டும், அந்த இடத்தை வேறொருவருக்கு வாடகைக்கு விடுவதற்கு முன் வீட்டு உரிமையாளர் வாடகை செலுத்த
3 நாட்கள் அவகாசம் கொடுக்கும்போது அவருக்கு இருந்த பயம் உணரப்படுகிறது. வேறு வழியின்றி புயலின் நடுவே மேலாளரின் காரின் முன் உறுதியாக நிற்பதை ஜிங் கண்டு அவரிடம் முன்கூட்டியே பணம் கேட்கிறார். இருப்பினும் மேலாளர் ஜிங்கை அவமானப்படுத்துகிறார். அவரது காரில் இருந்து அவரை வெளியேற்றுவதற்கு முன்பு அவரை ஒரு மிகையான கூலித் தொழிலாளி என்று அழைத்தார். இரவு முழுவதும் இடைவிடாத மழை புயல் தொடர்ந்து பெய்து வருவதால் மனமுடைந்து ஜிங் தனது சகோதரியுடன் ஜாவோவின் வீட்டில் இரவை கழிக்கிறார். அடுத்த நாள் ஜிங் தனது அலுவலகத்திற்குச் செல்லும்போது அவரை வரவேற்கும் பார்வையில் அவரது இதயம் மூழ்கியது. வீட்டு உரிமையாளர் ஜிங்கின் உடைமைகள் அனைத்தையும் தெருவில் தூக்கி எறிந்துவிட்டு அந்த இடத்தை வேறொருவருக்கு வாடகைக்கு விட்டுள்ளார். நம்பிக்கையற்றதாகவும் தோல்வியுற்றதாகவும் உணரும் ஜிங் எந்த எண்ணங்களும் லட்சியமும் இல்லாமல் ஒரு எறும்பை பார்த்து அமைதியாக வழியருகே திக்கமாக அமர்ந்திருப்பதைக் காண்கிறார். அந்த நேரத்தில் ஜிங்கின் ஊழியர்கள் அனைவரும் வேலைக்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் தொழிற்சாலை மூடப்பட்டுவிட்டதாக தெரிவிக்கும் முன் ஜிங் அவர்களிடம் மன்னிப்பு கேட்கிறார். மேலும் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க தன்னிடம் பணம் இல்லை. ஜிங்கிற்கு ஆச்சரியமாக அவருடைய ஊழியர்கள் தாங்கள் வெறும் பணியாளர்கள் அல்ல என்று அவரிடம் கூறுகிறார்கள். அவர்கள் ஒரு குழு மற்றும் ஜிங் எவ்வளவு கடினமாக உழைக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதால் பணம் கிடைத்தவுடன் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும். யாரோ ஒருவர் தங்களை முதல் முறையாக வேலைக்கு அமர்த்தும் அளவுக்கு நம்பியதற்கு அவர்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்து ஆர்டர்களை நிறைவேற்றுவதாக ஜிங்கிற்கு உறுதியளிக்கிறார்கள். இது ஜிங்கின் மன உறுதியை பெரிதும் அதிகரிக்கிறது. அதன் பிறகு அவர்கள் ஓன்களை டிரக்கில் ஏற்றி தங்கள் வீடுகளுக்கு எடுத்துச் செல்கிறார்கள். அங்கு அவர்கள் அவற்றை அகற்றத் தொடங்குகிறார்கள். பல மாத அயராத முயற்சிக்குப் பிறகு அனைத்து வேலைகளும் இறுதியாக முடிந்து ஜிங் பாகங்களை தர சோதனைக்கு அனுப்பினார். இருப்பினும் தர சோதனையில் பாகங்கள் நிராகரிக்கப்பட்டால் என்ன செய்வது என்று அவர் இன்னும் பயப்படுகிறார். ஜிங் மற்றும் அவரது ஊழியர்கள் சோதனை முடிவுகளுக்காக பதற்றத்துடன் காத்திருக்கிறார்கள். சில நிமிடங்களுக்குப் பிறகு அவர்கள் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஜாங்கின் அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டனர். ஜிங் அனுப்பிய 87% உதிரி பாகங்கள் தரக்கட்டுப்பாட்டை கடந்துவிட்டதாக தெரிவிக்கும் முன் சரியான நேரத்தில் ஆர்டர்களை முடித்ததற்காக ஜிங்கை வாழ்த்துகிறார் ஜாங். மகிழ்ச்சியின் அலை அனைவரையும் அலைக்கழிக்கிறது. மேலும் மகிழ்ச்சியின் கண்ணீர் ஜிங்கின் கண்களை நிரப்புகிறது. ஆனால் கதை அங்கு முடிவதில்லை. ஜாங் ஜிங்கால் மிகவும் ஈர்க்கப்பட்டு அவருக்கு டீல் வழங்கப்படுகிறது. அவருக்கு 2 வருடங்கள் வேலை செய்ய 5 மில்லியன் யுவான் மதிப்புள்ள ஒப்பந்தம் செய்யப்படுகிறது. இந்த முறை முன்பணம் பெற முடியுமா என்று ஜிங் பதட்டத்துடன் கேட்க அதற்கு ஜாங் சிரித்து ஒப்புக்கொண்டார். லிட்டுக்குள் நுழையும்போது குழு தங்கள் உணர்ச்சிகளை தடுத்து நிறுத்துகிறது. ஆனால் அவர்கள் அடைந்தவுடன் உள்ளே அவர்கள் நுரையீரலின் உச்சியில் மகிழ்ச்சியுடன் கத்துகிறார்கள். இறுதியாக ஜிங் தனது சகோதரிக்கு சிகிச்சை அளிக்க முடிந்தது. 6 ஆண்டுகளுக்குப் பிறகு மாறுகிறது மற்றும் ஜிங்கின் நிறுவனமான நைஸ் வியூ மிகப்பெரிய உயரத்திற்கு உயர்ந்தது. ஜிங்கை ஒரு பில்லியனர் ஆக்கியது. இன்று அவர் தனது நிறுவனத்திற்காக ஒரு புதிய தயாரிப்பை மேடையில் வெளியிடுவதைக் காணலாம். அவரது பழைய ஊழியர்கள் அனைவரும் ஜிங்கைப் போலவே மிகவும் பணக்காரர்களாக மாறியுள்ளனர். ஜிங் சீனாவின் மிகப்பெரிய பணக்காரர் ஆனதற்கு தகுதியானவர் என்று நீங்கள் நினைத்தால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும். இந்த வீடியோவை லைக் செய்து உங்களது கமெண்ட் பதிவிடவும். மீண்டும் அடுத்த படத்தின் திரை விமர்சனத்தில் சந்திப்போம். உங்கள் லியோ சினி டைம்.